Hello friends, welcome to Neelavathi kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சப்பாத்தி இட்லி தோசைக்கு ஏத்த மாதிரி சூப்பரா ஒரு கடாய் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கடாய் பன்னீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாய் பன்னீர் செய்யறதுக்காக 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னீரை ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துக்கலாம். பன்னீர் சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டா டேஸ்டா சூப்பரா இருக்கும். பன்னீரை உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூடவே லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் பிங்க் கலர் சால்ட்டு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சால்ட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாப்பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடுங்க. இந்த பன்னீர் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். குழந்தைங்களுமே பன்னீர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம அப்பப்போ இது சைடிஷாக செஞ்சு கொடுத்துக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நமக்கு பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ ரொம்பவே சூப்பராக நமக்கு பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை வெளில எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கடாய் பன்னீருக்கு கடையில் வாங்கின பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஹோம்மேட் பன்னீர் கூட யூஸ் பண்ணி நம்ம இதே மாதிரி பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதே பேனில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி நம்ம சேர்க்கும்போது அந்த பன்னீர் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு குடமிளகாயை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். குடமிளகாயும் வெங்காயத்தையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. உப்பு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம், குடமிளகாய் எல்லாமே ரொம்ப வதங்கிடாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் கூடவே இதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம சூப்பராக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். மசாலா செய்கிறதுக்கு 5 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நார்மல் மிளகாய்னா 3 மிளகாயே போதும். 3/4 ஸ்பூன் அளவில் மல்லி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கோங்க. மசாலா நம்ம கம்மியாக தான் அரைச்சிக்க போகிறோம். அது கூட சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ரொம்ப சின்ன பீஸாக ஒரு பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 3/4 ஸ்பூனில் மிளகு, வேணால் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வறுத்தோன்னா அந்த கருவு ஸ்மெல் அடிக்கும். அதனால் லைட்டாகவே நம்ம வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் பேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு 100 கிராம் பட்டர் எடுத்து நம்ம ஹீட் பண்ணிக்க போகிறோம். பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் பன்னீருக்கு 100 கிராம் பட்டர் கரெக்டாக இருக்கும். நாம் சேர்த்த பட்டர் உருகினதுக்கு அப்புறமா 4 பூண்டு, 1 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். இஞ்சியும் பூண்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிக்கிறட்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷத்து வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த கண்ணாடி மாதிரி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வெங்காயத்து கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பார்க்குறதுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஈஸி தாங்க, செஞ்சிடலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை மிக்சியில் அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டெப்பில் நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி எடுத்த பேன்லையே அதை அரைச்சி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம 100 கிராம் பட்டர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவே இதுக்கு போதும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுருங்க.
நல்லா எல்லா பக்கமும் அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம், வேணாம் அப்படின்னா விட்டுறலாம். இந்த மசாலாவை வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு கொதி வரட்டும், இதை நம்ம மூடி வச்சு ஒரு தடவை கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிச்சிருச்சு, எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பன்னீர், குடமிளகாய் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் பேன் கொஞ்சம் சின்னதாக எடுத்திருக்கேன், அதனால் பொறுமையாக நான் செய்கிறேன். நீங்கள் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே இந்த பன்னீர் கூட சேர்ந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், இட்லி கூட சாப்பிட்லாம், தோசை கூட சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண பன்னீருக்கு உள்ளெல்லாம் இதுக்கு லைட்டாக போகட்டும், அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீலாவதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.